ஒரு 95% ஆஸ்பிரண்ட்ஸ்னால பெய்டு பேட்ச் ஃப்ரீ பேட்ச் எதாக இருக்கட்டும், எதையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமானிது. அதுக்கான மெயின் ரீசன் இந்த ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பேட்சாக இருந்தாலுமே ஃபாலோ பண்ண முடியும், ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 10 to 1 வந்து ஒரு லைவ் ஸ்டடி டிஸ்கஷன் வந்துட்டு போட்டிருந்தேன். அதில் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. அது ஸ்டடியில் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அடி சொல்லியிருந்தோம், ஸோ அதான் இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா போக போக அந்த 3 மணி நேரம் லைவ் முடிகிறப்ப கடைசியில் 5 ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கிற இடத்துல ஒரு 3 மணி நேரம் உங்களால் மொபைலை பார்க்காமையோ டிவியை பார்க்காமையோ வேறு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்களால் உட்கார முடியல. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பேர் உள்ள 200 பேர் பக்கம் உள்ளே வந்து 5 பேர் மட்டும்தான் அந்த 3 மணி நேரம் உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பெய்டு பேட்ச் ஃப்ரீ பேட்ச் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 3 மணி நேரம் படிக்க முடியல அப்படிங்கிறப்ப எப்படி உங்களால் ஒரு ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியும்? இன்றைக்கி லைவ் அந்த 3 மணி நேரம் அட்டென்ட் பண்ண அந்த 5 பேருமே வந்துட்டு 6th தமிழ் டேர்ம் 1னா டேர்ம் 1ல் இருக்கிற 3 இயலுமே படித்து முடிச்சிருந்தாங்க. நானும் அவங்க கூட உட்காந்து படித்தேன். நான் 11th தமிழில் இயல் 1, 3, 5 என் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ நான் டார்கெட் வச்சுட்டு போன மாதிரி நானும் படிச்சிட்டேன். என் கூட உட்காந்து அவங்களும் படிச்சிட்டாங்க. நாங்கள் போமோடோர மெத்தட் ஃபாலோ பண்ணி 25 நிமிஷம் ஸ்டடீஸ்க்கு சைலண்ட்டாக இருக்கும். படிச்சுட்டு 5 நிமிஷம் ஜஸ்ட் டிஸ்கஷன். அதுக்கு நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன், அதை அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம படிக்கிற டைமில் யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், நம்மளே நினச்சாலும் அதுக்குள்ளே போக முடியாது. அந்த 5 நிமிஷம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 நிமிஷத்தில் மட்டும்தான் நம்ம யூடியூப் பார்க்க முடியும். அந்த 5 நிமிஷம் நமக்கு டைம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப யூடியூப் வந்து நமக்கு லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் 3 மணி நேரம் நாங்கள் 5 பேருமே இன்றைக்கி படிச்சிருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக அந்த 5 பேருமே லைவுக்கு வருவாங்க. மற்றவங்க யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் டெய்லி இனிமேல் ஒருத்தர் இருந்தால் கூட சரி அந்த லைவ் கிளாஸ் நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாமே பேசிக் இது தான். உங்களால் ஒரு இடத்துல உட்காந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் புக்கை எடுத்து வச்சு உட்கார முடியணும். உங்களால் புக்கை எடுத்து வச்சு உட்காரவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கனவு கண்டாலுமே அது கனவாக மட்டுமே இருக்கும், நினைவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பெய்டு பேட்சோ ஃப்ரீ பேட்சோ ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு படிக்க மாட்டோம். படிக்காட்டி கடவுளே வந்தால் நம்ம பாஸ் பண்ண முடியாது. டெய்லி வந்து 5 hours 6 hours படிக்கிறீங்களா, அது ஒரு டிசிப்ளின். டெய்லி வந்து அதை படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஒரு 10 நாள் அந்த டைமிங்கில் உட்காந்து நீங்கள் படித்து பழகிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே கேட்டே இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் மட்டும் படிக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு இந்த படிக்கிற டைமிங் வந்துட்டு வருஷ கணக்காக பழகி போச்சு. எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் வந்து படிக்கிறத படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதை பலர் நம்பவும் பண்ணிடுறீங்க. நான் லைவாக போட்டு அதான் காமிச்சிட்டு இருக்கிறேன். அந்த லைவில் வந்துட்டு உங்களால் கண்டினியூ பண்ண முடியுமானிதே? அப்போ நான் உட்காந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அந்த பயிற்சி இல்லாமல் உட்காந்து படிக்க முடியாது. ஸோ உங்களோட தப்பை நீங்கள் இதுக்கு மேலேயாவது ரிலேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே வந்துட்டு 10 to 1 லைவ் கிளாஸ் நடக்கும். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லைவுக்கு முன்னாடி உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த லைவில் டெய்லி ஒருத்தர் 3 மணி நேரம் முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணி படிச்சிங்கன்னா எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னால் ஒருத்தர் 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு போதும். அதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.